ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் KPM Diaries. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டான வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் பச்சை பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய், புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, 3 பச்சை மிளகா, 6-7 முந்திரி, ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், நார்மல் ரைஸ். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி சாமானை போட்டு, பிரியாணி சாமானை பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா போட்டு ஒரு கிளறிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு கிளறிக்கோங்க. 1/2 கப் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கப் பால், 2 கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 4 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி குக்கரில் நம்ம புலாவை 2 கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம புலாவ் எவ்வளோ அழகாக உதிரியாக தயாராகிருக்குன்னு பாருங்கள். இன்னொரு சைடு நம்ம சின்னதாக ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம புலாவில் மிக்ஸ் பண்ணால் சுவையான புலாவ் ரெடி. இந்த புலாவ் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. KPM டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.